ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங்காவும் பொடலங்காவும் அறுவடை இருக்குதுங்க. கத்திரிக்காய் அறுவடை இருக்குது. நெல்லிக்காய் இன்னைக்கு அறுவடை இருக்குதுங்க. வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பொடலங்கா அறுவடை பண்ணிக்கலாங்க. பொடலங்கா பாருங்க, சூப்பரா தொங்கிட்டு வருது பாருங்க. காய் மட்டும் கொஞ்சம் எப்பயுமே விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் கொடி அடிபடாதுங்க. சூப்பரா பாருங்க காய். பாருங்க, உங்களுக்கு அடுத்த புது வரவு பொடலங்கா பார்த்தீங்கன்னா, பச்சை நீட்ட பொடலைங்க பாருங்க. அழகா வச்சுட்டு வருது பாருங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கவர் கட்டி விட்டுருக்குறேங்க. பூச்சி கடிக்காத இருக்கிறதுக்கு. ஏதோ நம்பளால ஆன சின்ன முயற்சிங்க அது. வேற என்ன பண்றது? அதாவது பூச்சிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும் காய அப்டின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணாதாங்க ஆகுது. பாருங்க. சொரக்காய்க்குமே பாருங்க, கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதாவது காத்தோட்டம் இருக்குதுங்க. சும்மா கவர கட்டி விட்டுருக்குறேங்க. காய் வந்து பாத்தீங்கன்னா, பூச்சி கடிக்கிறதுலருந்து இத காப்பாத்தி நம்ம அறுவடை பண்றதே இப்ப பெரிய சாதனையா இருக்குதுங்க. காத்து அதிகமா அடிச்சாலும் நம்மளுக்கு வந்து காய் அவ்வளவா ஊறாதுங்க. இப்ப காத்து கொஞ்சம் ஓவரா தாங்க அடிக்குது. கொத்து பீர்க்கணும் பாருங்க, ஒரு காய் இருக்கு. கொத்து பீர்க்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா தாங்க வருது. அது ரொம்ப பெருசா வர்றதில்லைங்க. கொஞ்சம் இளங்காயா கட் பண்றேங்க. ஏன்னா, அப்பதாங்க பீக்கங்காலாம் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு நல்லாருக்கும். இன்னைக்கு பீக்கங்கா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுடன்னு தாங்க சொல்லணும். நெறைய காய் இருக்குதுங்க. பாலினேஷன் பண்ணும் இருங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துர்றேன். கொண்டாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா பாருங்க அறுவடை. தட்டுல வச்சுட்டு வந்துர்றேங்க. காய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப விதைக்கு நெறைய கத்திரிக்காய் விட ஆரம்பிச்சுட்டுங்க. அறுவடையும் பண்றேங்க. காய் பார்த்தீங்கன்னா, இப்படி விட்டா தான் ஆகும் போல இருக்குதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் நெறைய அறுவடை வருதுங்க. இங்க ஒரு பொருளுங்க இருக்கு. பொடலங்கா மட்டும் பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா காய் ஆயிடுதுங்க. லிக்விட் தண்ணி குடுத்தீங்கனாலும் நல்லா பூ எடுக்குதுங்க. நெறைய பூ எடுக்குது, நெறைய காயும் வைக்குதுங்க. லிக்விட் தண்ணின்னு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி எப்படி பயன்படுத்துறதுன்றத வீடியோ போட்டிருக்கிறேங்க. பார்க்காதவங்க பாருங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கும். பாருங்க. அவரை செடிக்கு எப்படி பராமரிக்கிறது, சிறுகவரைங்கலாம் எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற மாரி அந்த வீடியோ நான் குடுத்துருப்பேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. இந்த ப்ளூ கலர் லிங்க் மட்டும்தாங்க அது கேட்லாக். அந்த ப்ளூ கலர் லிங்க் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் ஓப்பன் ஆயிடுங்க. நெறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் அது இருந்துகிட்டே இருக்குதுங்க. கேட்லாக் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்றீங்க. அதனால் ப்ளூ கலர் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. அப்படியெல்லாம் வராதுங்க. டச் பண்ணால் தான் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேட்லாக் ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வாட்ஸ்அப்பில் நிறைய இது கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி வீடியோவில் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன். தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, நான் பதில் கொடுக்குறேன். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா, அதலக்காய்ன்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏஆர் கிச்சனில் கொடுத்துருக்கேன். தரைத்தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது எப்படி அப்படின்றது தரைத்தோட்டத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. பார்க்குறவங்க அதையும் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து புதுமையான ஒரு சுகருக்கு உகந்த காய்ன்னு சொல்லுவாங்க அந்த காய். அதலக்காய். அதனுடைய செடியினுடைய வளர்ச்சியும் காட்டியிருக்கேன். காயினுடைய வளர்ச்சியும் காட்டியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா, ஏஆர் கிச்சனில் 12:30க்கு வந்திருக்குங்க வீடியோ. அதுவும் இன்றைக்கி ரிலீஸ் தான் பாருங்கள். ஏன்னா என்னென்ன செடி நம்ம எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களால் அந்த செடிங்களை வளர்க்க முடியுங்க. பராமரிச்சா மட்டும்தாங்க காய்களையும் பறிக்க முடியும். அதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறதுங்க. இன்னுமே என்ன எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குதுன்னா, இவ்வளோ வீடியோ நான் கொடுக்குறேன், இவ்வளோ வீடியோவில் காட்டுறேன். இன்னும் என்ன கொஸ்டின் வருதுன்னா, எனக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க? அந்த ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வந்துகிட்டே தாங்க இருக்குது. நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றத வீடியோவிலையும் சொல்கிறேன், வீடியோவிலையும் காட்டிட்டு தான் வரேன். நாட்டு தாங்க நான் கொடுக்குறது இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பெருசாக என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு நான் செலவுலாம் பண்ண மாட்டேங்க. ஆட்டு ஒன்று தான் செலவு பண்ணுற ஒரே ஐட்டம். வேறு எதுவுமே செலவு கிடையாதுங்க. சூப்பரான கத்திரிக்காய் செடிகளும் பாருங்கள், காய்களும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பூச்சி மட்டும் வராத பார்த்துக்கணுங்க. அதுதான் அந்த கத்திரி செடியில் மெயின் இதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு மழை இல்லாததுனால காய்ங்க செடி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறுதுன்னு கூட சொல்லலாம். 2 நேரம் இப்போ தண்ணி கொடுக்குறேங்க. அப்படி கொடுத்தாங்காட்டி தான் இப்போ செடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தாக இருக்குதுங்க. காயும் நல்லா இருக்குதுங்க. நம்ம ஒரே நேரம் தண்ணி கொடுத்தோம்னா பத்தாதுங்க. ஆனால் தண்ணி கொடுக்குறது நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா, ரொம்ப பேகை விட்டு வெளியே சொட்டுற அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாங்க. ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டு திருப்பி சாயந்தரம் கொஞ்சம் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க. அந்த மாதிரி கொடுத்து பழகும்போது உங்களுக்கு அந்த சத்து பேகிலே தாங்க இருக்கும், வெளியே போகாதுங்க.
இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளால் கத்திரி செடியும் சரி அதாவது என்ன சொல்கிறதுன்னா கொடிகள் காய்கறிகள் தாங்க யாருக்குமே சவாலாக இருக்குது. நிறைய பேர் கொடி காய்கறி தாங்க எனக்கு வரல அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. அது வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது காய்கறிகள் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு பூச்சியும் பெருசாக தாக்கதில்லைங்க. என்ன ஒன்றுனா பறக்கிற பூச்சி ஒன்று தாங்க வந்து கடிக்கும், வேறு எதுவும் வந்து கடிக்காது. பறக்கிற பூச்சி உண்மையிலே பேப்பர் கட்டின பின்னாடி எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்ன அது கூட ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் பேப்பர் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்குதாங்க, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா படத்தில், அந்த மாதிரி என்னுடைய கார்டன்லேயும் பேப்பர் கட்டினா பூச்சி வராது அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுவும் இப்போ பூச்சி இல்லைங்க. பூச்சி இப்போ என்னுடைய காயை சேதாரமும் படுத்துறதில்ல, நல்லாயிருக்கு. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த பேப்பருக்கு பின்னாடி இதுதாங்க விஷயம், வேறு ஒரு விஷயமும் கிடையாதுங்க. இப்போ அதுக்குமே சில பேர் வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளைக்கு வந்து நம்ம வந்து கருவாடு கட்டுறது, அதுக்கு ஒரு இதே வருதுங்க, அதாவது மருந்து தடவின மாதிரி ஒரு கப்பு மாதிரி விற்கிறாங்க. அதை வாங்கி கட்டினோம்னாலும் அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து உங்களுக்கு வந்து அந்த டப்பாக்குள்ளே விழுந்துருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு அதுலேயுமே உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா ₹1 கூட மாடித்தோட்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுங்க. நம்மளுடைய காய்கறிகள் இயற்கையாக வளரட்டும், பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றி நம்ம வந்து கொண்டு வர்றது நம்மளுடைய சாமர்த்தியம். அப்படி தான் நான் நம்புகிறேங்க. எப்படின்னா, இப்போ பூச்சி வராதுக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கட்டி நான் வந்து சமாளித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிடலாங்க. அதுக்கு வேண்டி ஒரு கூண்டை வாங்கி கட்டி அதுக்கு ஒரு செலவு பண்ணி அந்த சின்ன செலவு கூட நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பெருசாக அதில் ஒன்றும் பூச்சி தாக்குதல் எனக்கு வர்றதில்லைங்க. அதனால் எனக்கு எதுவுமே தேவைப்படுறதில்லைங்க. பூச்சி தாக்குதல் வந்தால் வேணால் நம்ம எல்லாமே பண்ணலாங்க. வெயில் பார்த்திங்கன்னா ஓவராக காயுதுங்க. அப்படியே என்ன சொல்கிறதுன்னா கிளார் அடிக்குதுங்க கேமராவில். அந்த அளவுக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க வெயில். அப்படியே பிளாக்காக தாங்க தெரியுது, தோராயமாக தான் எடுக்குது. அப்படி தான் சொல்லணும் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 9 மணிங்க. 9 மணிக்கு இந்த அளவுக்கு வெயில் அடித்தா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியலைங்க. காற்றும் அடிக்குதுங்க, வெயிலும் அடிக்குதுங்க. அதாவது நான் உனக்கு இப்போ சளைச்சவன் இல்லை அப்படின்ட்டு காற்றும் அடிக்குதுங்க. காற்றுல பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படி தாங்க, அப்படியே வந்து பக்கெட்டோடு அப்படியே சாஞ்சிடுச்சிங்க. அப்புறம் எடுத்து வச்சு அது என்னமோ பரவாயில்லைங்க, செட்டை உடையில பக்கெட்டோடு சாஞ்சதுனால அப்படியே கொத்தாக சாஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொத்தாக எடுத்து கட்டி வச்சுட்டுங்க. காற்றுக்கு இந்த ஹைட்டாக இருக்கிற செடிங்கெல்லாம் கொஞ்சம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த அகத்திக்கீரையை வந்து நான் அறுவடை பண்ணதுக்கு காரணமே காற்றுக்கு கீழே சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தாங்க அறுவடை பண்ணது. நிறைய பேர் கரும்பு முருங்கனுடைய விதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியதாங்க விதை நான் விட்டு வச்சுருக்கேன். ரெடியானதும் உங்களுக்கு வந்து நான் வீடியோவிலே சொல்லிடுறேங்க. அப்போ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. இப்போ இருக்கிற விதைங்க பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே கீரை விதையிலேருந்து எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. இந்த அதலக்காயுமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க வச்சுருக்கேன். வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கிடையாதுங்க. அதனால் நான் வந்து சாம்பிளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி வளருமோ அப்படின்ட்டு தாங்க வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா வளருது, நல்லா காயும் வைக்கிது. அதுதான் உங்களுக்கு இயற்கையில் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து ஸ்டாக் வந்து நான் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறவங்களுக்கு வாங்கிக்கலாங்க. சீரம் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சீரம்னா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. சீரம் வந்து பார்த்திங்கன்னா தலையை முடிக்கி கொட்டாது இருக்கிறதுக்குங்க. அது வந்து பரவாயில்லைங்க. நல்ல ஒரு இளம் தலைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, பரவாயில்லன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கேர் கொடுக்கணும். நாம்ளும் வந்து ஒரு சொட்டு கூட கெமிக்கல் இல்லாத சீரம் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து அவங்கவுங்க வளர்ந்துருக்கிறதும் வந்திருக்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா இப்போ கெமிக்கல் இல்லாத எல்லாமே பயன்படுத்தணும்னு எல்லார் மத்தியிலுமே இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு கூட வந்திருக்குதுன்னு கூட சொல்லாங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாத பார்த்துக்கணும் அப்படின்றது இப்போ நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க. ஏன்னா நம்மளுடைய காய்கறிகளை நம்ம விளையிறதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தாக நம்ம பார்த்து சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் வராதுன்றது தாங்க என்னுடைய இது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தாக நம்ம பார்த்துக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம உடம்பை அப்படியே கொண்டு போயிடலாங்க. ஏன்னா தட்டு இடம் பத்தாதுங்க. எல்லாம் பெரிய தட்டாக ஒன்று வாங்கி நான் அடுக்கணுங்க. அதுக்கோசம் தான் நான் வந்து இப்படி கட் பண்ணுறேங்க.
உங்களுக்கு தட்டு காட்டும்போது ஒரு அழகா இருக்கணுன்றதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் காம்பு அதிகமாக விட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டன் ஜாஸ்தி கிடைக்குங்க. நான் இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி எனக்கு அவ்வளோ கத்திரிக்காய் விளையுது, தட்டில் வைக்க இடம் இல்லைங்க. நான் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கம்முனு கீழே தரையிலே அடிக்கிடலாமான்னு எனக்கு தோணுங்க. நீங்கள் சொன்னதுக்கு வேண்டி நான் ஒரு வீடியோவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. அதையும் நீங்களும் பாருங்கள். ஏன்னா உண்மைதான், நானுமே அதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. அதனுடைய அழகை நானுமே ரசிக்கிறேங்க. சூப்பரான பிங்க் வால் கத்திரி பாருங்க, என்ன அழகாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த செடி வளர்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகாத செடியை வளங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரி ஆகுறீங்க. அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. நல்லா ஜாலியாக வளங்க. நாற்று பாருங்க, நம்ம காய்கறி வேஸ்ட்டு போகிறதுலேருந்தே நம்மளுக்கு நாற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. நாற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க வரேன். வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முலாம்பழம் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா பெரிய காய், நல்லா பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துக்குச்சுங்க. சூப்பரான பழம் பாருங்க. அதாவது பூச்சி கடிக்காத பழங்க. முட்டை வடிவத்தில் இருக்குது பாருங்க முலாம்பழம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வெள்ளரிக்காயும் அறுவடை காமிச்சாச்சுங்க, முலாம்பழமும் அறுவடை பண்ணி காமிச்சாச்சு. விதைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திரச்சா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய காய் அறுவடை பண்ண முடியுதுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்லாக் பார்க்கலாங்க. வாங்க இப்போ தட்டை பார்க்கலாம். காய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது காய். கத்திரிக்காய் பாருங்க, எல்லா வகையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறச்சி வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகணுங்க, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கி காட்ட டைம் இல்லாததுனால அப்படியே அடுக்கிருக்கிறேங்க. தட்டில் அப்படியே கொட்டி விட்டுக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலத்தலைங்க, அதாவது பிங்க் கலர் வால் கத்திரியும் ஊதா நீளமும் பாருங்க 2 வகை இருக்குதுங்க. இதில் வெள்ளை நீட்டு கத்திரி, ஒரு முலாம்பழம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடலங்காங்க, பொடலங்காய் 2 இருக்குதுங்க. பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 பீக்கங்காய் இருக்குதுங்க. கொத்து பிருக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. இது ஒரு நல்ல அறுவடைங்க, சூப்பரான அறுவடை. சீரம் வேணும்னா ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.